வெல்கம் டு மை சேனல். சேமிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆனால் உடனே அதை பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் உங்கள் ஆசையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சேமிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து சிக்கனம் தான். சிக்கனமாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு, சம்பளம் வந்த உடனே நீங்கள் சேமிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தில் நீங்கள் வீட்டு செலவெல்லாம் செய்ய பழகிக்கோங்க. 2வது பாயிண்ட், ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா இப்போ கண்ணில் பார்க்குற பொருளெல்லாம் வாங்கணுன்னு இருக்கும். சில பொருளை வாங்கவும் செய்வோம். இந்த பழக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். எது நமக்கு தேவைன்னு பார்த்து அதை மட்டும் வாங்கினா போதும். 3rd பாயிண்ட், எனக்கு டிவியோ இல்லை பைக்கோ ஏதோ ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸு, என் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கக்கிட்டெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு ஆடம்பரமாக இல்லாமல் எனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நான் சிம்பிளாக ஒன்று வாங்கிக்கணும். 4th பாயிண்ட் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க. கிரெடிட் கார்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்குற பொருள்லாம் வாங்கி வாங்கி சேர்த்துட்டே இருந்தோம்னா அது பில்லு கட்டுறப்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு, நான் பஸ்ஸு ட்ரெயினில் போகிறத தான் வந்துட்டு நான் இப்போ விரும்புகிறேன். நான் கால் டாக்ஸியில் ஆட்டோவில் போகிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் சிக்கனமாக இருக்கிறத ஃபாலோ பண்ணுறதுனால நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட்டு தண்ணிக்கான பில்லு வந்து எல்லா மந்த்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இல்லைன்னா அதுவே வந்து பின்னாடி ஒரு கடனாக வந்து நிற்கும். அடுத்து முக்கியமான ஒன்று, உங்களோட டெய்லி செலவுகளில் எழுதி வைக்க பழகணும். தினசரி செலவெல்லாம் எழுதி வைக்க பழகுனீங்கன்னா தான் அது அடுத்த மாதம் வந்துட்டு நீங்கள் பட்ஜெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படி உங்கள் செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டாவே உங்கள் வருமானத்துக்குள்ளே நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் ஈஸியாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும்.